குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புது லெசன் பார்க்க போகிறோம். 7வது லெசன், 7th லெசன், அதாவது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பன்னாட்டு பொருளியல் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டான் புஷ், ஃபிஷர் அண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிற 3 பொருளியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் ஆர் லிங்க்ட் இன்டர்நேஷ்னலி த்ரூ ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் த்ரூ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இஸ் அ லிங்க்ட் இன்டர்நேஷ்னலி த்ரூ ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் த்ரூ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஒரு நாடுகளினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாணிகம், அதாவது இந்த இடத்துல ட்ரேட் அப்படின்னா வியாபாரம், வாணிகம், மற்றும் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அப்படின்னா நிதி சந்தைகளால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வாணிகம் மற்றும் நிதி சம்பந்தப்பட்ட சந்தைகளால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது நாடுகளுக்கு நாடுகள் இந்த மாதிரி வேர்ல்டு வைடாக உலகம் முழுவதுமே செய்யக்கூடிய அந்த வணிகம் தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், இது தான் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பன்னாட்டு வியாபாரங்கிறது அதுதான் இல்லையா. உள்நாட்டு வாணிபம், அயல்நாட்டு வாணிபம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வாணிகம் மற்றும் நிதி சந்தைகளால் ஒன்றிணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் புஷ், ஃபிஷர் அண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிற பொருளாதார அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்ட்ரடக்ஷன். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, பன்னாட்டு வாணிபம், பன்னாட்டு பொருளியல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். The subject international economics evolved from a simple theory of international trade was formulated to answer a few basic questions. அதாவது அந்த பாடம், அதாவது பார்த்திங்கன்னா பன்னாட்டு பொருளியல் அப்படிங்கிற இந்த தலைப்பு, இந்த பாடம் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான கேள்விகள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேள்விகளுக்கு பதிலாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடிப்படையாக அதாவது பன்னாட்டு வாணிபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இதை பேஸ் பண்ணி நிறைய தியரி, கோட்பாடுகள்லாம் உருவாயிருக்கு. ஸோ இது முதல்ல எங்கே இந்த பன்னாட்டு பொருளியல், பன்னாட்டு வாணிபம் அப்படிங்கிறதுலாம் எங்கேருந்து உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். The subject first originated in Western Europe on account of increasing importance of foreign trade in that part of the world. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த தலைப்பு, இந்த விளக்கம் எங்கேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் தான் இது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ரொம்ப ஃபேவரபிள், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்க, இதனுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த அந்த பொருளாதார வல்லுநர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட். கிளாசிக்கல் அப்படின்னா தொன்மை பொருளியல் அறிஞர்கள்னு சொல்லுவாங்க, பழமையான பொருளியல் அறிஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் லைக் ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ, எஃப்டபிள்யூ தாசிக் அண்ட் ஹெப்லர், ஜேஎஸ் மில் அண்ட் பெலா பலாசா ஷேப் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். அதாவது இந்த பன்னாட்டு பொருளியலுக்கு வடிவம் கொடுத்தவர்கள், சிறப்படைய செய்தவர்கள் இவர்கள் தான், ஒரு வடிவமைக்கப்பட்டவர்கள் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், இவங்களுடைய பங்கு ரொம்ப அதிகமாகவே இதனுடைய வளர்ச்சியில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். International economics studies the entire range of international economic transactions that consist of not only trade in goods and services but also capital flows, technology transfer, the rate of exchange, balance of payment, and the issues relating to tariffs, protection, free trade, investment flows, role of physical and monetary policies pursued by the individual countries. So இந்த பன்னாட்டு பொருளியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வாணிபத்தை மட்டும், பிஸ்னஸை மட்டும், ட்ரேடை மட்டும் இது குறிக்கிறது இல்லை. இதனுடைய தொடர்பாக எதெல்லாம் கண்டினியூ ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது நாட் ஓன்லி குட்ஸ் அண்ட் சர்வீஸ், பண்டங்களையும் பணிகளையும் மட்டும் நம்ம படிக்கிறது கிடையாது, பட் ஆல்சோ கேபிட்டல் ஃப்ளோஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூலதன ஓட்டம்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னாலஜினால தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொழில்நுட்ப மாறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாற்று விகித பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பரிமாற்ற விகிதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், வாணிப செலுத்து நிலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் ரிலேட்டிங்
ரிலேட்டிங் டு த டேரிஃப்ஸ், அதாவது இறக்குமதி வரிகள், டேரிஃப்ஸ்னால் டேக்ஸ் வரிகள் இல்லையா. ஸோ இறக்குமதி வரிகளாக இருக்கட்டும், ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னா தடையில்லா வாணிபமாக இருக்கட்டும், அண்ட் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பான வாணிப கொள்கைகளாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ் அப்படின்னா முதலீட்டு ஓட்டமாக இருக்கட்டும், ஸோ ஃபிசிக்கல் அண்ட் மானிட்டரி பாலிசிஸ் நிதி மற்றும் பணவியல் கொள்கைகள், இது எல்லாத்தையுமே உள்ளடக்கக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பன்னாட்டு பொருளியல். ஸோ பன்னாட்டு பொருளியல்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அறிமுகத்தில் இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அதாவது நிறைய அடிப்படையான கேள்விகள் உருவாகுது இந்த தலைப்பின் கீழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பன்னாட்டு வாணிபம் அப்படிங்கிறது பார்க்கும்போது பன்னாட்டு பொருளியல் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் முதல்ல இது எங்கே உருவானதுன்னா வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான், மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் தான் இது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது இன்னும் கொஞ்சம் இதனுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆடம் ஸ்மித்து, டேவிட் ரிக்கார்டோ, தௌசிக், ஹெப்லர், ஜேஎஸ் மில் அண்ட் பெலா பலாசா அப்படிங்கிற சில முக்கியமான தொன்மை பொருளியல் அறிஞர்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இஸ் கிவன் த ஷேப், இதுக்கு ஒரு வடிவமைக்கப்பட்டவர்களில் முக்கியமானவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பன்னாட்டு வாணிபம் அப்படிங்கிறது பார்க்கும்போது பன்னாட்டு பொருளியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வெறும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்டங்களையும் பணிகளையும் மட்டும் இது உள்ளடக்கியது கிடையாது. கேபிட்டல் மூலதனமாக இருக்கட்டும், இல்லை தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூட பரிவர்த்தனை விகிதமாக இருக்கட்டும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா செலுத்து நிலைகளாக இருக்கட்டும், ஸோ டேரிஃப் டேக்ஸாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும், பாதுகாப்பு கொள்கைகளாக இருக்கட்டும், ஃப்ரீ ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய தடையில்லா வாணிபமாக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அண்ட் மானிட்டரி பாலிசினா நிதி மற்றும் பணவியல் கொள்கைகள் எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, பன்னாட்டு பொருளியலுங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் இஸ் த branch of economics which is concerned with the exchange of goods and services between two or more countries. Hence, the subject matter is mainly related to the foreign trade அப்படின்னு சொல்லலாம். பன்னாட்டு பொருளியல்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெறும் பண்டங்களையும் பணிகளையும் நாடுகளுக்கிடையே பரிமாறிக்கொள்வதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பண்டங்களையும் பணிகளையும் நாடுகளுக்கு இடையே பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு பெயர் தான் இந்த அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த இடத்துல இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பன்னாட்டு வாணிபம் தான் இந்த லெசனுடைய மிக முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் in other words, international economics is a specialized field of economics which deals with the economic interdependence among the countries and studies the effects of such a interdependence and the factors that affect it அப்படின்னு சொல்லி. அதான் இந்த பன்னாட்டு பொருளியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நாடு இன்னொரு நாடுகளை சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாடுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஒன்றை ஒன்று சார்ந்திருத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சார்ந்திருத்தலை இந்த டிபெண்டன்ஸை பார்க்கும்போது இதை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய இதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்னா அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னா பாடப்பொருள் அர்த்தம். இந்த இடத்துல பன்னாட்டு பொருளியலினுடைய பொருளடக்கம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். The subject matter of international economics includes large number of segments which are classified into the following parts. ஸோ பன்னாட்டு பொருளியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைப்புகள், பல்வேறு பாகங்கள், பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பியூர் தியரி ஆஃப் ட்ரேட் அப்படின்னு. பியூர் அப்படின்னா தூய அப்படின்னு அர்த்தம். ஸோ தியரி ஆஃப் ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது வாணிப கோட்பாடு. ஸோ தூய வாணிப கோட்பாடு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் காம்பனண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த காசஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், composition, direction and volume of trade, determination of the terms of trade and exchange rate, issues related to the balance of trade and the balance of payment. So pure theory of trade அப்படின்னா தூய வாணிப கோட்பாடு அப்படிங்கிறத எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாடுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த ஏற்றுமதி இறக்குமதிகளை பற்றியும் படிப்போம். அதே சமயம் எதுக்காக ஏற்றுமதி பண்ணுறாங்க, என்ன வகையான ஏற்றுமதிகள் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட விவரங்களையும் படிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வாணிபம் அப்படிங்கிறது பார்க்கும்போது
எஸ் அந்த காம்போசிஷன் எக்ஸ்பிளைன் த காஸ்ட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னா அயல்நாட்டு வாணிபம்னா என்ன. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன் அண்ட் வால்யூம் ஆஃப் ட்ரேடு, அதாவது அந்த வியாபாரத்தினுடைய அளவு, அதனுடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா வியாபாரத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன. அப்புறம் இப்போ என்ன சொல்லலாம், வாணிக செலுத்து நிலை மற்றும் அயல்நாட்டு வாணிப நிலைகள், இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம பார்க்க, பணமாற்று விகிதமாக இருக்கட்டும், அயல்நாட்டு வாணிப விகிதமாக இருக்கட்டும், செலுத்து சமநிலைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் பியூர் தியரி ஆஃப் ட்ரேட், தூய வாணிப கோட்பாடு அப்படின்னு சொல்லி. ஏற்றுமதி இறக்குமதிகள் இருந்தாலும் ஒரு பக்கத்தில், அதோட ப்ளஸ் இதையும் சேர்த்து படிப்பது தான் விளக்குவதுக்கு இந்த கோட்பாடுக்கு பேர் தான் பியூர் தியரி ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா பாலிசி இஷ்யூஸ் அப்படின்னா கொள்கைகளுக்கு எதிரான சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில சச்சரவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் திஸ் பார்ட் ஆஃப் பாலிசி issues such as free trade versus protection, methods of regulating trade, capital and technology flows, use of taxation, subsidies and dumping, exchange control and convertibility, foreign aid, external borrowings and foreign direct investment, measures of correcting disequilibrium in the balance of payment etc. are covered. ஸோ இந்த இடத்துல பாலிசி இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நாடுகளுக்கிடையே உறவுகளை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகிறது, கட்டுப்பாடோடு இருக்கிறதா, இல்லை ஃப்ரீ ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய அந்த தடைகளற்ற வாணிபத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதா, இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இதில் மட்டும் பார்க்கும்பொழுது திஸ் அ ஃப்ரீ ட்ரேட், இந்த ப்ரொடெக்ஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ட்ரேடு, அதாவது வாணிபத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதா, இல்லை முதலீடு எந்த அளவுக்கு செய்கிறது, தொழில்நுட்பம் இந்த எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி ஃப்ளோஸ் அப்படின்னா தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இடம்பெயர்கிறது, அயல்நாட்டு வாணிபத்தின் மீது விதிக்கக்கூடிய அந்த வரி விதிப்புகள் எப்படி, சப்சிடரிஸ் அப்படின்னா மானியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அதுக்கப்புறமேல் பார்க்கும்பொழுது பன்னாட்டு விலை பேதம் எப்படி இருக்கும், அதாவது எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் பரிமாற்ற விகிதம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மானியங்கள், உதவிகள், அப்புறம் கட்டுப்பாடுகள், செலவாணி கட்டுப்பாடுகள், ஃபாரின் எய்ட், எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ், ஃபாரின் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு, அயல்நாட்டு செலுத்து நிலைகள், இது எல்லாத்தையும் பற்றியும் படிக்கக்கூடியது தான் இந்த பிரச்சனை. இந்த டாப்பிக்கில் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாடுகளுக்கிடையே வாணிகம் அப்படிங்கும்போது எல்லா விதமான கருத்துக்களும் உள்ளடக்கியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கார்ட்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னாட்டு வாணிக கூட்டமைப்பு அண்ட் ஒன்றியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் பார்ட் டீல்ஸ் வித் எக்கனாமிக் இன்டகிரேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கார்ட்டல்ஸ், கஸ்டம் யூனிட்ஸ், மானிட்டரி யூனியன்ஸ், ட்ரேட் பிளாக்ஸ், எக்கனாமிக் யூனியன்ஸ் அண்ட் த லைக். It also discusses the operation of multinational corporation MNCs, அதாவது பன்னாட்டு வாணிப கூட்டமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும், கூட்டமைப்பும் ஒன்றியங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது இந்த டாப்பிக்கில் அப்படின்னு பார்க்கும்போது கஸ்டம்ஸ் யூனியன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பன்னாட்டு கூட்டமைப்பு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேல் பார்த்திங்கன்னா சுங்கவரி ஒன்றியங்கள், அதுக்கப்புறம் பணவியல் ஒன்றியங்கள், நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு, இதன் மூலமாக தான் நாடுகளுடைய பொருளாதாரம் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு வந்து இந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் இருக்குதுங்கிறத பற்றியும் நாம் இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அது எம்என்சினா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், பன்னாட்டு வாணிக நிறுவனங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். தென் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அண்ட் ட்ரேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா பன்னாட்டு நிதி மற்றும் வாணிப ஒழுங்குபடுத்தும் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், தட்ஸ் IMF, IBRD, WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஸோ IBRDனா வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, எக்ஸெட்ரா, which influence international economic transactions and relations shall also be the part of the international economics. ஸோ பன்னாட்டு பண நிதியம், மறுகூட்டமைப்பு, தென் பொருளாதார மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி தான் அந்த இடத்துல IBRD, தட்ஸ் உலக வங்கி, WTOனா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அது உலக வர்த்தக நிறுவனங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளாதார மேம்பாட்டுக்காகவோ UNO மூலமாக, ஐநா சபையின் மூலமாக இந்த அமைப்புகள் இந்த நாடுகளுக்கு இடையான பொருளாதார உறவுகளை நிலைத்து நிற்பதற்கான உதவிகளை இதில் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த மாநாட்டு அமைப்பில் இந்த அமைப்புகளை
மூலமாக நாடுகளுடைய பொருளாதார உறவுகளை வளர்ச்சியடை செய்வதற்கு இதை உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாடுகளுக்கு இடையே எவ்வாறு வாணிகம் த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கோட அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.